எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டீ டிஃபன் கொடுத்து விசிகாவினரை யாரும் ஏமாற்ற முடியாது என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 10 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என கருதினால் அது அவர்களின் மதிப்பீடு என்றும், ஆனால் 234 தொகுதிகளுக்கும் விசிக தகுதியான கட்சி என்றும் கூறியுள்ளார். பாஜக பாமக கூட்டணியில் விசிக இடம்பெறாது என திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்து வருகிறார். ஆனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் விசிகாவை தங்கள் பக்கம் இழுக்க இபிஎஸ் கடுமையாக முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதேவேளையில் திமுக கூட்டணியில் வரும் தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற மனநிலையில் விசிகாவினர் உள்ளனர். இந்நிலையில் திருமாவளவன் தொகுதி குறித்து இவ்வாறு கருத்து தெரிவித்திருப்பது பேசு பொருளாகி உள்ளது. கொக்கைன் பயன்படுத்திய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் பாவம் என்று சீமான் கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரையுலகில் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது அதிகமாகி வருவதாக தெரிவித்தார். புகழ் பெற்றவர்கள் கூட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் சீமான் கூறினார். இந்நிலையில் ஸ்ரீகாந்த் தெரியாமல் சிக்கிக் கொண்டதாகவும் அவருக்காக தான் வருத்தப்படுவதாகவும் கூறிய சீமான் அவரை தனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் என்று குறிப்பிட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் கும்பாபிஷேகத்திற்கு பக்தர்கள் வர வசதியாக 400 சிறப்பு பேருந்துகளை இயக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில், மதுரை ஆகிய இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அது மட்டுமல்லாமல் கோவில் வரை செல்ல கட்டணமில்லா பேருந்துகள் இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரயில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 1ஆம் தேதி முதல் ஏசி ரயில்களில் கிலோமீட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாயும், சாதாரண பாசஞ்சர் ரயில்களில் கிலோமீட்டருக்கு 1 ரூபாயும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் புறநகர் மற்றும் சீசன் டிக்கெட்டுகள் கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்வியை மக்கள் எழுப்பியுள்ளனர். தினசரி பயணிகளின் நலன் கருதி சீசன் டிக்கெட் மற்றும் புறநகர் ரயில் சேவை கட்டணங்கள் உயர்த்தப்படாது என ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் எம்பியாகவும் கட்சியின் முக்கிய தலைவராகவும் உள்ள சசி தரூர் அண்மை காலமாக பாஜக அரசுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை அவர் வெகுவாக பாராட்டி வருகிறார். பகல்காம் தாக்குதல் குறித்து உலகம் முழுவதும் எடுத்துரைக்க சென்ற குழு ஒன்றுக்கு சசி தரூர் தலைமையேற்றார். பிரதமர் நரேந்திர மோடியை இந்தியாவின் மிகப்பெரிய சொத்து என்றும் அவர் புகழ்ந்துரைத்தார். இந்நிலையில் அவர் மீது காங்கிரஸ் தலைவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். எனவே அவர் பாஜக செல்ல இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இதற்கு விளக்கமளித்துள்ள சசி தரூர் 16 ஆண்டுகளாக காங்கிரஸில் விசுவாசமாக இருந்திருப்பதால் வேறு கட்சிக்கு செல்ல மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என சத்யராஜ் கூறியுள்ளார். இந்து முன்னணி சார்பில் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு குறித்து பல்வேறு தலைவர்களும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இது நாட்டை பிளவுபடுத்தும் செயல் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சித்துள்ளன. இந்நிலையில் முருகன் மாநாடு நடத்தி ஏமாற்றலாம் என்று நினைக்க வேண்டாம் என பாஜகவை சத்யராஜ் எச்சரித்திருக்கிறார். ஆணவ சாதிய கொடுமைகள் எப்படி நடக்கின்றன என்று கேள்வி எழுப்பிய சத்யராஜ், ஜப்பானிலிருந்து யாரும் வந்து செய்வதில்லை என்றும், தமிழன்தான் தமிழனை அழிக்கிறான் என்றும் கூறியுள்ளார். தற்போது நமக்கு கடவுள் ஒழிப்பு முக்கியம் இல்லை, நமக்கு ஒன்றே ஒன்று சாதிதான் பிரச்சனை என்றும் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியதற்கு அவரை முட்டாள் என திமுக எம்பி ஆர் ராசா கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆர் ராசா,
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிரா, ஒடிஷா என அனைத்து மாநிலங்களையும் கைப்பற்றிவிட்டதாகவும் அடுத்து தமிழகத்தையும் கைப்பற்றுவோம் என்றும் அமித்ஷா பேசியதை சுட்டிக்காட்டியிருந்த ராசா அவரை முட்டாள் என்று சாடினார். டெல்லி என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு தனி மனிதன்தான் இருந்தார் என்றும், ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னால் ஒரு சித்தாந்தமும் ஒரு தத்துவமும் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல என்றும் ராசா கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக நிர்வாகி நாராயணன் திருப்பதி ராசாவை இடியட் என்று ஆங்கிலத்தில் சாடியிருக்கிறார். ரயில் கட்டண உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், வேலூர் செல்வதற்காக காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது அங்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததை மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். ரயில் நிலையத்தில் தனக்கு வரவேற்பு அளித்த மக்கள் மத்தியில் பேசியதை முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். வழக்கமான உற்சாகமும் மகிழ்ச்சியும் சற்று குறைந்திருந்ததாகவும், ஏசி ரயில் பெட்டியில் பயணிக்கும் மக்களின் மகிழ்ச்சியை மத்திய அரசு களவாடி இருப்பதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். இந்திய ரயில்வே என்பது ஏழை எளிய நடுத்தர மக்களின் ஒரு அங்கம் என்றும், எனவே ரயில் கட்டணங்களை ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் உயர்த்த வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். பாமகவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மீண்டும் ஒரு பிரச்சனை தலை தூக்கியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது 60வது திருமண நாளை விமர்சையாக கொண்டாடினார். இதில் ராமதாஸின் மகள்கள், பேரன், பேத்திகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். அவர்கள் ராமதாஸ், சரஸ்வதி தம்பதியரிடம் வாழ்த்து பெற்றனர். ஆனால் அன்புமணி, அவரது மனைவி சௌமியா உள்ளிட்டோர் பங்கேற்காதது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.